குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா 7th சமூகறிவியல் பாடத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்குறோம். இப்போ அந்த சமூகறிவியல் பாடத்தில் புவியியலை பற்றி நம்ம என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம். சரியா? இந்த புவியியலில் வளங்கள் அப்படின்ற பாடத்தை பற்றி நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இந்த வளங்கள் அப்படின்னா நம்ம வளங்களில் நிறைய என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. இப்போ வளங்கள், அந்த வளங்களை பற்றி தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசியலோ அல்லது சமூக பொருளாதாரத்தையோ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வலிமை உள்ள நாடு அப்படின்னு என்ன செய்கிறோம் காணப்படுகிறோம். அப்போ அங்கே காணப்படுகின்ற அந்த வளங்களை வச்சு தான் நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அங்கனுடைய நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி காணப்படுகிறது அப்படின்னா ஒரு சமுதாயத்தை குறிப்பிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கப்படுகிறது. அரசியலுடைய வாழ்க்கையை வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. இதை வைத்து தான் நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து என்ன செய்யப்படுகிறது இந்த வளங்கள் வந்து குறிப்பிடப்படுகிறது. சரி, அந்த வளங்கள் வந்து மற்றும் அந்த வளங்களினுடைய பரவல், பயன்பாடு, அவற்றை பாதுகாத்தல் சார்ந்து, அதாவது என்ன அப்படின்னா அந்த வளங்களுடைய பரவல், பயன்பாடு மற்றும் அவற்றை பாதுகாத்தலை சார்ந்து அமைவது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வளங்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். சரியா? இந்த வளங்களை பற்றி மனிதன் தேவைகளை வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா பூர்த்தி செய்யக்கூடியவை. அதாவது மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை எது அப்படின்னா இந்த வளங்கள் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளங்கள் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம் அழைக்கப்படுகிறது. அப்போ மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான் வளங்கள் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அழைக்கப்படுகின்றோம். அப்போ ஒரு நாட்டினுடைய சமூக பொருளாதார அரசியல் வலிமையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளங்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்லப்படுகிறோம். அதனுடைய பயன்பாடு, பரவல், அதை பாதுகாத்தலை சார்ந்து அமைவதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளங்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் மேற்கொள்கிறோம். அப்போ மனிதனுடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வளங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளங்கள் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம் அழைக்கப்படுகிறோம். அப்போ அந்த வளங்கள் வந்து நம்மளுடைய நாட்டின் மனிதனுடைய தேவைகளை மட்டும் இல்லை, நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், அனைத்து பொருட்களுமே இந்த வளங்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கைக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரியதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளங்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்லப்படுகிறோம். அப்போ மனித குலத்தின் தலையீடு இன்றி, அதாவது என்ன அப்படின்னா மனித குலம் வந்து எந்த ஒரு அந்த வளங்கள் இயற்கையாக கிடைக்கின்ற அந்த வளங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களில் என்ன செய்யுது அப்படின்னா மனிதன் எந்த ஒரு தலையீடு இன்றி எந்த ஒரு சூழலில் அதை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இயற்கையாக கிடைக்கும் வளங்கள் இயற்கை வளங்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்லப்படுகிறோம். அது வந்து அந்த வளங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மனிதன் அதை என்ன செய்யல அந்த இயற்கையாக கிடைக்கின்ற வளங்களை வந்து தலையீடு இல்லை தலையீடு இன்றி அப்படின்னா என்னது அதை நம்ம வந்து உருவாக்கல, அது இயற்கையாகவே என்ன செய்யப்பட்டது அந்த வளங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயற்கை வளங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த இயற்கை வளங்களை வந்து எப்படிலாம் காணப்படுகிறது அப்படின்னா அந்த மனிதன் குலத்தினுடைய தலையீடு இன்றி தனது சூழலில் இயற்கையாக கிடைக்கும் வளங்களை வந்து இயற்கை வளங்கள் அப்படின்னு நினைச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது. அப்போ மனிதன் உயிர் வாழ்வதில் இயற்கை வளங்கள் முக்கியத்துவமாக நினைச்சப்படுகிறது காணப்படுகிறது. இந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு கூட இந்த இயற்கை வளங்கள், ஆதிகால மனிதனை பார்த்தேன் அப்படின்னா இயற்கையை சார்ந்து தான் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா வாழ்ந்து வந்திருப்பான். அதுதான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மனிதன் உயிர் வாழக்கூடியது கூட என்ன செய்யப்படுகிறது இந்த இயற்கை வளங்கள் வந்து ஒரு முக்கியமாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வளங்கள் எப்போதும் அவற்றின் அசல் வடிவத்திலே பயன்படுத்த இயலாததால் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றம் செய்யப்படுகின்றன. அந்த வளங்களை வந்து என்ன அப்படின்னா அசல் வடிவத்திலே கிடைக்க இயலாததால் அங்கே வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றம் செய்யப்படுகிறது. பயன்படுத்த பொருள் இப்போ இயற்கை அனைத்துமே என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது. அந்த இயற்கை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரம் செய்யணும் அப்படின்னா அந்த இரும்பு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எடுக்கிறோம், அலுமினிய பாத்திரம் அந்த மாதிரி எடுக்கிறோம். அது எங்கே கிடைக்கிறது அப்படின்னா இயற்கையாகவே பூமியில் என்ன செய்யப்படுகிறது கிடைக்கப்படுகிறது. அதை நம்ம என்ன செய்கிறோம் வடிவமைத்து நம்ம என்ன செய்கிறோம் மேற்கொள்ளப்படுகிறோம். அப்போ அந்த வடிவத்தில் அந்த வளங்கள் வந்து எப்போதும் அவற்றின் அசல் வடிவத்திலேயே என்ன செய்யப்படுதுன்னா பயன்படுத்த
இயலாததால் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றம் செய்யப்படுகின்றன. நம்ம பொருளை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்த எந்த ஒரு பொருளை அது இயற்கையாகவே என்ன செய்யப்படுது அப்படின்னா அசல் வடிவத்தில் அதை வந்து என்ன செய்யப்படுறது இயற்கையாக கிடைக்காது. அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய பொருளாக நம்ம என்ன செய்யறோம் மனிதன் வந்து மாற்றம் செய்யப்படுகிறான். அப்போ ஒரு பொருள் நமக்கு இப்போ கம்மல் நம்ம போடுறோம் அல்லது நம்ம வாட்ச் போடுறோம் அப்படின்னா அது என்ன செய்யப்படுது அது இயற்கையாகவே என்ன அது கிடைக்கல. அதை நம்ம பொருளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மனிதன் மாற்றம் செய்யப்படுகிறான். அதை தான் என்ன செய்யப்படுது அந்த வளங்கள் வந்து எப்போது என்ன செய்யப்படுது அப்படின்னா அசல் வடிவத்திலே பயன்படுத்த இயலாததால் அதை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றம் செய்யப்படுகின்றன அப்படின்னு இந்த வளங்களை பற்றி நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ இந்த வளங்கள் வந்து இயற்கை வளங்களின் முக்கியத்துவம், இந்த இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இந்த இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் எப்படி காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா அதில் இயற்கை வளமானது ஒரு மனிதனின் அன்றாட இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயற்கை ஆதி காலத்து மனிதனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆதி காலத்து மனிதனை பார்த்தோம் அப்படின்னா இயற்கையை ஒட்டியே அவன் என்ன செஞ்சான் அவனுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வந்தான். அதைத்தான் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இயற்கை வளங்கள் வந்து ஒரு முக்கியத்துவமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. இந்த இயற்கை வளமானது ஒரு மனிதனின் அன்றாட உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த இயற்கை வளம் வந்து மனிதனுடைய அந்த தேவையை வந்து என்ன செய்யப்படுகிறது பூர்த்தி செய்யப்படுகிறது. எப்போ எதெல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்னா அவனுடைய உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூன்றையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனுடைய தேவையை வந்து என்ன செய்யப்படுகிறது இந்த இயற்கை வளமானது என்ன செய்யப்படுகிறது பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதில் இயற்கை வளங்களின் பங்கு மகத்தானது. அதே மாதிரி என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அல்லது பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா இந்த இயற்கை வளங்களை வைத்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்நாடு ஒரு வளமான நாடு, இந்த நாடு ஒரு செழிப்பான நாடு அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் மேற்கொள்ளப்படுகிறோம். அப்போ இயற்கையை வைத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்த இயற்கை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஒரு முக்கிய அதாவது ஒரு வளங்களின் முக்கிய பங்காக என்ன செய்யப்படுது மகத்தானதாக காணப்படுகிறது. அப்போ அங்கே உருவாகும் அந்த இயற்கையினுடைய வளங்கள் வந்து உருவாகும் விதத்தின் அடிப்படையில் வளங்கள் இரு வகையாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பிரிக்கப்படுகின்றன. அந்த இயற்கை வளங்களில் உருவாகும் விதத்தின் அடிப்படையில் அந்த வளங்கள் வந்து எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா 2 வகையாக என்ன செய்யப்படுகிறது பிரிக்கப்படுகிறது. அந்த 2 வகை என்ன அப்படின்னா உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள் அப்படின்னு நினைச்சுன்னா பார்க்கலாம். உயிரியல் வளங்கள் என்னென்ன வளங்கள், உயிரற்ற வளங்கள் என்னென்ன வளங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுன்னா பார்க்க போறோம். இப்போ இந்த உயிரியல் வளங்கள் என்ன அப்படின்னு நினைச்சுன்னா பார்க்குறோம். இந்த உயிரியல் வளங்கள் அப்படின்னா அங்கே வந்து காடுகள், அதுக்கப்புறம் பயிர்கள், பறவைகள், அதுக்கப்புறம் விலங்குகள், மனிதனுடைய உயிர்கோளம் அதாவது மனிதனின் அடங்கிய உயிர்கோளத்திலிருந்து பெறப்பட்ட வளங்கள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா உயிரியல் வளங்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுது பெறப்படுகிறது. அப்போ உயிரியல் வளங்கள் என்னென்னலாம் அங்கே வந்து பெறப்படுகிறது அப்படின்னா காடுகள், பயிர்கள், பறவைகள், விலங்குகள், மனிதன் அடங்கிய உயிர்கோளத்திலிருந்து பெறப்பட்ட வளங்களை தான் நம்ம என்ன செய்யறோம் உயிரியல் வளங்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்லப்படுகிறோம். அப்போ இந்த உயிரியல் வளங்கள் மேலும் அவற்றிலிருந்து பெறப்படும் புதை படிம எரிபொருள்களும் உயிரியல் வளங்கள் அப்படின்னு நினச்சி இந்த உயிரியல் வளங்களில் அடங்கும். அதாவது என்ன அப்படின்னா மேலும் அவற்றிலிருந்து எவற்றிலிருந்து இந்த உயிரியல் வளங்கள் இருக்கலாம் அந்த இதிலிருந்து பெறப்படும் புதை படிம எரிபொருட்களும் உயிரியல் வளங்களில் அடங்கும் அப்படின்னு நினச்சி அப்படி காணப்படுகிறது. அப்படி உயிரியல் வளங்களில் அடங்கப்படுகின்ற புதை படிம எரிபொருட்கள் உள்ளடங்கிய அந்த வளங்கள் என்னென்ன வளங்கள் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம். இந்த நிலக்கரியும் பெட்ரோலியம் என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிரற்ற வளங்கள். இந்த உயிரற்ற வளங்கள் என்னென்ன வளங்கள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா அதில் இந்த உயிரற்ற வளங்களிலிருந்து ஒரு வகையான அந்த அதாவது ஒரு வகை வளங்கள் என்னென்ன வளங்கள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா உயிரற்ற வளங்கள் அங்கே வந்து எடுத்துக்காட்டாக என்னதெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா தங்கம்,
வெள்ளி, இரும்பு, தாமிரம் இதெல்லாம் என்ன அப்படின்னா உயிரற்ற வளங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிடும் காணப்படுகிறோம். இந்த உயிரற்ற வளங்கள்ல நிலம், நீர், சூரியன், உலோக தாதுகள், காற்றுகள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா உயிரற்ற வளங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிடும் மேற்கொள்றோம். அப்போ இந்த உயிரற்ற வளங்கள்ல என்னென்ன பொருட்கள்லாம் அங்கே வந்து பெறப்படுகிறது அப்படின்னா அது ஒரு வகை அதாவது ஒரு வகை வளங்கள் என்ன அப்படின்னா உயிரற்ற வளங்கள் என அழைக்கப்படுகின்றன. அப்படி ஒரு வகை வளங்கள் என்னென்ன உயிரற்ற வளங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம் இந்த மாதிரி என்ன சொல்றோம் அப்படின்னா உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னா நிலம், நீர், சூரிய ஒளி, உலக தாதுகள், காற்றுகள் இதெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த உயிரற்ற வளங்களை ரெண்டு வகையாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. இந்த உயிரற்ற வளங்களை ரெண்டு வகையாக காணப்படுகிறது. இப்போ உயிரற்ற வளங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுதான் பார்த்தோம். இந்த உயிரற்ற வளங்களை ரெண்டு வகையாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. அது ஒன்று என்ன அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க வளங்கள். இந்த புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னு நினைச்சுன்னா பார்க்குறோம். இந்த புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்னென்ன வளங்கள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா அங்கே வந்து இயற்கையான செயல்பாடுகளிலோ அல்லது கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யக்கூடியனவாகவோ அமையும் வளங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னு நினைச்சிடும் மேற்கொள்கிறோம். அப்போ அந்த புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்னென்ன வளங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் இவ்வகை அதாவது இவ்வளங்களை உற்பத்தி செய்வதாலும் பயன்படுத்துவதாலும் மாசு ஏற்படாது. இந்த வளங்களை நம்ம உற்பத்தி செய்வதனாலும் மற்றும் அதை பயன்படுத்துவதனாலும் எந்த ஒரு மாசு என்ன செய்யாது ஏற்படாது. ஆனால் ஆற்றல் ஆதாரங்களாக புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்துவது உலக அளவில் அதிகரித்து வருகிறது. இந்த ஆற்றல் ஆதாரங்களாக புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்துவது உலக அளவில் என்ன செய்யப்படுது அப்படின்னா அதிகரித்து வருகிறது. அது என்னென்ன பொருட்களோ அதை உலக அளவில் அதிகரித்து வருகிறது. அந்த ஆற்றல் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்னென்ன வளங்கள் அப்படின்னா சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல் அப்படின்னு மூன்று விதமான ஆற்றல்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல் அப்படின்னு மூன்று வகையான ஆற்றல்கள் வந்து என்ன செய்யப்படுகிறது புதுப்பிக்கத்தக்க வளங்களாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ சூரிய ஆற்றல், இப்போ இந்த புதுப்பிக்கத்தக்க வளங்கள்ல சூரிய ஆற்றல்னா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்க்கிறோம். இந்த சூரிய ஆற்றல் என்ன அப்படின்னா அதுல சூரியன் தனது ஆற்றலை எப்படிலாம் வெளியிடப்படுகிறது அப்படின்னா வெப்பமாகவும் ஒளியாகவும் இந்த சூரிய ஆற்றல் வந்து என்ன செய்யப்படுகிறது ஒளியிடப்படுகிறது அல்லது வெளியிடப்படுகிறது. இந்த சூரிய ஆற்றல் எப்படி வெளியிடப்படுகிறது அப்படின்னா சூரிய ஆற்றல் வந்து வெப்பமாகவும் ஒளியாகவும் என்ன செய்யப்படுகிறது வெளியிடப்படுகிறது. அப்போ சூரிய ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கி விளைவிக்காது. இந்த சூரிய ஆற்றல் வந்து இந்த சுற்றுச்சூழலில் காணப்படுகிற அனைத்துக்கு அந்த இடங்களை பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே எந்த ஒரு தீங்கும் என்ன செய்யாது விளைவிக்காது. ஆனால் சூரிய மின்னழுத்த கழகம் வந்து சூரிய கழகமானது நேரடியாக சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது எனது இந்த சூரிய ஒளி அப்படின்னு நம்ம நினைச்சிடும் காணப்படுகிறோம். அப்போ இங்கே அந்த சூரிய ஆற்றல் வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு என்ன செய்யாது தேங்கி விளைவிக்காது. ஆனால் இந்த ஒளி வந்து மின்னழுத்த கழகம் அல்லது சூரிய கழகமானது நேரடியாக சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியதாக என்ன செய்யப்படுகிறது. இந்த சூரிய ஒளி வந்து என்னது நேரடியாக என்ன செய்யுது மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது. அப்போ இந்த சூரிய ஒளி மின்தட்டின் மூலம் பெறப்படும் மின் ஆற்றலானது கணிப்பானை அதாவது கால்குலேட்டர் கணிப்பானை அல்லது மின்னோட்டம் சார்ஜ் செய்வதிலிருந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் அளிக்கும் வரையிலும் செயலாற்றப்படுகிறது. இந்த மின்சாரம் எதெல்லாம் இந்த சூரிய ஒளி ஆற்றலிருந்து எதெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா அதில் வந்து சூரிய ஆற்றலை அதாவது மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது. இந்த சூரிய ஒளி வந்து எப்படி மின்னாற்றல் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய என்ன செய்கிறோம் அப்படின்னா வீடு குடியிருப்புகளுக்கும் என்ன செய்கிறோம் அந்த ஆற்றலை வந்து என்ன செய்கிறோம் அந்த ஆற்றலை வந்து என்ன செய்கிறோம் மின் ஆற்றலாக என்ன செய்கிறோம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சரியா? அப்படி பயன்படுத்துறது தான் சூரிய ஒளி மின்தட்டின் மூலம் அந்த சூரிய ஒளி இருக்குல்ல அந்த மின்தட்டின் மூலம் பெறப்படும் மின் ஆற்றலானது அந்த ஆற்றலானது எப்படி காணப்படுகிறது அப்படின்னா கணிப்பானை கால்குலேட்டர்
மின்னோட்டம் அதை சார்ஜின் மூலமாக என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம், இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் அளிக்கும் வரையிலும் செயலாற்றப்படுகிறது. மின்சாரம் இது நம்ம வீடுகளுக்கெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா மின்சாரத்தை என்ன செய்யறோம், பயன்படுத்தப்படுகிறோம். அதைத்தான் என்ன செய்யப்படுது, அந்த சூரிய ஒளி ஆற்றல் வந்து மின் ஆற்றலாக என்ன செய்யப்படுகிறது, கணிப்பான் மூலமாகவும் சார்ஜ் மின்னூட்டம் மூலமாக என்ன செய்யப்படுகிறது, நம்ம வீடுகளுக்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் அளிக்கும் வரையிலும் அதை நம்ம என்ன செய்யலாம், செயலாற்றுகிறது. அப்புறம் ஏக்கர் அளவிலான பரந்த நிலப்பரப்பில் கூட என்ன செய்யப்படுது, இந்த சூரிய மின் அழுத்தல் மூலமாக மின்சக்தி திட்டம் என்ன செய்யப்படுது, செறிவூட்டப்பட்ட சூரிய மின்சக்தி திட்டங்களும் செயலாற்றப்படுகின்றன. அதாவது என்ன அப்படின்னா ஏக்கர் கணக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏக்கர் கணக்கில் கூட என்ன செய்யறோம், அந்த சூரிய ஒளி மூலமாக மின்னாற்றலை நம்ம என்ன செய்யறோம், மின்னாற்றலாம் என்னது கரண்ட் மூலமாக மின்சாரத்தின் மூலமாக என்ன செய்யறோம், நம்ம குடியிருப்புகளுக்கு நம்ம வீடுகளுக்கு நிறைய தொழிற்சாலைகளுக்கு மற்றும் நம்ம நிலத்துகளுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா அதை வந்து அந்த மின்னாற்றலாக பயன்படுத்தி நிறைய விளைச்சல்களையும் மற்றும் நம்மளுடைய தேவைகளையும் என்ன செய்யப்படுகிறது, இந்த சூரிய ஒளி வந்து என்ன செய்யப்படுகிறது, மின்னாற்றலாக நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்தப்படுகிறோம். அப்போ தமிழகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சூரிய ஒளி மின்சக்தியின் மூலமாக தமிழகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமுதி அப்படின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அப்படின்ற ஒரு இடத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது இது வந்து உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாகும். இது உலகத்தில் என்ன செய்யப்படுது அப்படின்னா மிகப்பெரிய சூரிய ஒளி இந்த மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாக என்ன செய்யப்படுகிறது, இந்த கமுதி அப்படின்ற இடத்துல என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்போ இந்த கமுதி வந்து எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா ராமநாதபுரத்தில் என்ன செய்யப்படுகிறது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் காணப்படுகிறது. எங்கே, நம்ம தமிழகத்தில். அப்போ 4550 கோடி மதிப்பிலான இத்திட்டமானது செப்டம்பர் 2016 நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த கமுதியில் காணப்படுகின்ற இந்த சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்கள் வந்து எந்த ஆண்டில் காணப்பட்டது அப்படின்னா 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நிறைவேற்றப்பட்டது. இது எத்தனை கோடி மதிப்புள்ள காணப்படுகிறது அப்படின்னா 4550 கோடி மதிப்புள்ள அந்த திட்டமானது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 2016 செப்டம்பரில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் நிறுவப்பட்ட திறன் அதனுடைய அலகு எவ்வளோ அப்படின்னா மெகாவாட் எவ்வளோ காணப்படுகிறது அப்படின்னா 648. அதனுடைய மெகாவாட் எத்தனை அப்படின்னா 648 என்ன செய்யப்படுகிறது, அதனுடைய திறன் வந்து காணப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காற்றாற்றல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காற்றாற்றல். இந்த காற்றாற்றல் வந்து எப்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா காற்றாற்றல் என்பது ஒரு தூய்மையான ஆற்றலாகும். இந்த காற்று ஆற்றல் வந்து ஒரு தூய்மையான காற்றாற்றலாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. இது டர்பன்கள் காற்றாலானது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பது இல்லை. இந்த காற்றாலானது எப்படி காணப்படுகிறது அப்படின்னா இந்த டர்பன்கள் மூலமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கையும் எந்த ஒரு கேடு விளைவிப்பது இல்லைன்னு நம்ம நினைச்சிடும் இதன் மூலமாக அறியப்படுகிறோம். அப்புறம் அண்மை காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்றாற்றலானது மிகவும் சிக்கனமான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் ஒன்றாகிவிட்டது. இந்த ஆற்றலானது எப்படின்னா அண்மை காலத்தில் மிகவும் சிக்கனமான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் ஒன்றாக இது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. அப்புறம் கிளாசிக் டச் காற்றாலையானது 100 ஆண்டுகளாக காற்றாலை பயன்படுத்தியது. இந்த கிளாசிக் டச் காற்றாலையானது 100 ஆண்டுகளாக என்ன செய்யப்படுது, இந்த காற்றாலை வந்து என்ன செய்யப்படுது பயன்படுத்தியது. இன்றைய நிலப்பரப்பை குறிக்கும் 3 சக்திகள் கொண்ட நவீன காற்று விசையாழிகள் காற்றினை மின்சாரமாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அது எந்தெந்த நாடுகள்லாம் அங்கே வந்து காணப்படுகிறது, இன்றைய நிலப்பரப்பை குறிக்கும் 3 சக்திகள் கொண்ட நவீன காற்று விசையாழிகள் காற்றின் மின்சாரமாக மாறுகின்றன. அப்படி மாறுகின்ற இடங்கள் எந்தெந்த இடங்கள்லாம் அங்கே வந்து காணப்படுகிறது அல்லது உற்பத்தி செய்யும் நகரமாக காணப்படுகிறது அப்படின்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், சீனா, ஜெர்மனி,
ஸ்பெயின், இந்தியா, இங்கிலாந்து, கனடா, பிரேசில் இந்த நாடுகள்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த காற்று ஆற்றலை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நாடுகளாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ இந்த காற்று ஆற்றல் கொண்ட நாடுகள் முக்கியமான நாடுகள்லாம் உற்பத்தி செய்கின்ற நாடுகள் என்னென்ன நாடுகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சீனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, இங்கிலாந்து, கனடா, பிரேசில் இந்த நாடுகளை என்ன செய்யப்படுகிறது காற்று ஆற்றலை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நகரமாக அல்லது நாடுகளாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? அப்போ இந்தியாவின் முக்கிய காற்றாற்றலை பண்ணைகள் எந்தெந்த பண்ணைகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா முப்பந்தல். இந்த முப்பந்தல் அப்படின்ற இடத்துல எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா கன்னியாகுமரி. எந்த மாநிலம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. இது எத்தனை மெகாவாட் திறன் அப்படின்னா 1500 மெகாவாட்டில் என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்புறம் ஜெய்சல்மர். இந்த ஜெய்சல்மர் வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா ஜெய்சல்மர் மாவட்டம் தான். எந்த மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான். இது எத்தனை மெகாவாட்டில் காணப்படுகிறது அப்படின்னா 1064 மெகாவாட்டில் என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மன்வேல். இந்த பிரம்மன்வேல் வந்து எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா துளை அப்படின்ற மாவட்டத்தில் காணப்படுகிறது. இது எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்ற மாநிலத்தில் என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. இது வந்து எத்தனை மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா 528 மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. அப்புறம் தால்கான். இந்த தால்கான் அப்படின்ற இடத்துல பார்த்தா அந்த காற்றாலை படையை பார்த்தோம் அப்படின்னா மேற்கொள்கிறது. இது எந்த மாவட்டம் அப்படின்னா சங்லி அப்படின்ற மாவட்டத்தில் காணப்படுகிறது. இது எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படுகிறது. இது 278 மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து தாமன் ஜோதி. இந்த தாமன் ஜோதி வந்து எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா தாமன் ஜோதி மாவட்டத்திலே காணப்படுகிறது. எந்த மாநிலம் அப்படின்னா ஒரிசா. இந்த ஒடிஷா அப்படின்ற மாநிலத்தை காணப்படுகிறது. இது எத்தனை மெகாவாட்டில் அப்படின்னா 99 மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீர் மின்சக்தி. இந்த நீர் மின்சக்தி வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நீர் மின்சக்தியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நீரானது ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நீரானது வந்து ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது இந்த நீரானது நீர்மின் சக்தி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. தற்போது இந்த நீரானது வந்து எப்படி காணப்படுகிறது நீர்மின் சக்திக்கு உற்பத்தியாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது அல்லது பயன்படுத்தப்படுகிறது. நீர்மின் சக்தி அதிக திசை வேகத்துடன் நகரும் நீர் மற்றும் பெரிய நீர்வீழ்ச்சிகளில் விசையாழிகள் மற்றும் பின்மாறிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா பெரிய பெரிய நீர் வீழ்ச்சியில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த நீர்மின் சக்தியை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுறாங்க. அப்போ நாம் அறிந்த ஆற்றல் வளங்களிலே நீர்மின் சக்தியானது மலிவானதாகவும் மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. அதாவது இந்த நீர்மின் சக்தி வந்து என்ன அப்படின்னா மலிவானது. எந்த ஒரு விலை அதிகமாக கொடுத்து நம்ம என்ன செய்ய வாங்க வேண்டாம். அங்கே வந்து என்ன செய்யுது அப்படின்னா மலிவாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த நீர்மின் சக்தியை நம்ம என்ன செய்யலாம் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு என்ன செய்யப்படுது நாம் பார்க்குறோம். அப்போ இந்த வளமானது புதுப்பிக்கக்கூடிய வளமாக இந்த நீர்மின் சக்தி வந்து ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளமாக என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அது எந்தெந்த நாடுகள்லாம் அந்த நீர்மின் உற்பத்தி செய்யும் நாடுகளாக காணப்படுகிறது அப்படின்னா சீனா, கனடா, பிரேசில், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதுக்கப்புறம் ரஷ்யா, இந்தியா, நார்வே, ஜப்பான் இந்த நாடுகள்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகளாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எந்த நாடு அப்படின்னா நம்ம சீனா நாடு. அதிகமாக இந்த நீர்மின் சக்தி உற்பத்தியாகும் எந்த இடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீனா நாடு தான் அதிகமான நீர்மின் சக்திக்கு உற்பத்தி உள்ள நாடாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்போ சீனாவில் உள்ள 3 கார்ஸ் அப்படின்ற ஒரு அணை வந்து நீர்மின் சக்தி திட்டமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. இது உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமாக என்ன செய்யும் மேற்கொள்ளப்படும். இந்த நீர்மின் சக்தி அந்த கட்டடமானது 1994 ஆரம்பிக்கப்பட்டு
2012ஆம் ஆண்டு என்ன செய்யப்பட்டது இந்த நீர்மின் சக்தி வந்து முடிவுற்றது. எந்த இடத்துல? சீனாவில் எந்த இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா த்ரீகாஸ் அப்படின்ற இடத்த அந்த அணைக்கட்டில் நம்ம நினைச்சிரோம் பார்க்குறோம். சரியா? இது நிறுவப்பட்ட மெகாவாட் எத்தனை மெகாவாட்டில் வந்து மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா 22,500 மெகாவாட்டில் என்ன செய்யப்படுகிறது இந்த நீர்மின் சக்தி வந்து என்ன செய்யப்படுகிறது த்ரீகாஸ் அப்படின்ற அணைக்கட்டில் சீனா அந்த இடத்துல என்ன செய்யப்படுறது மேற்கொள்ளப்படுகிறது. இது உலகிலே மிகப்பெரிய நீர்மின் சக்தி எந்த சக்தி அப்படின்னா இந்த த்ரீகாஸ் அணைக்கட்டு தான் என்ன செய்யப்படுகிறது உலகத்திலே சீனா அப்படின்ற இடத்துல காணப்படுகிறது. சரியா? அடுத்து எந்த இடத்துலலாம் காணப்படுகிறது அப்படின்னா இந்தியாவில் ஸ்ரீசைலம் அப்படின்ற அணைக்கட்டை வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் வந்து காணப்படுகிறது. இது எத்தனை மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா 1670 மெகாவாட்டில் என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்புறம் நாகார்ஜுனா சாகர் அணைக்கட்டு வந்து ஆந்திர பிரதேசத்தில் காணப்படுகிறது. இது 9600 மெகாவாட்டில் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் சர்தார் சரோவர் அணை அப்படின்னா குஜராத் அப்படின்ற இடத்துல காணப்படுகிறது. இது 1450 மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. அப்புறம் பக்ரானகல் அணை இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அப்படின்ற இடத்துல காணப்படுகிறது. இது எத்தனை மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா 1325 மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து ஹைனா அணை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்ற மாநிலத்தில் காணப்படுகிறது. இது 1960 மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து மேட்டூர் அணையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கே காணப்படுகிறது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. இது எத்தனை மெகாவாட்டில் அப்படின்னா 120 மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த இடுக்கி அணையை பார்த்தோம் அப்படின்னா கேரளா அப்படின்ற மாநிலத்தில் காணப்படுகிறது. இது எத்தனை மெகாவாட்டில் அப்படின்னா 780 மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் உலக அளவில் இந்த நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் எந்தெந்த நாடுகள்லாம் காணப்படி இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம என்ன அப்படின்னா இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் எந்தெந்த நாடுகள்லாம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் ஏற்கனவே சீனா பார்த்தோம் த்ரீகாஸ் அப்படின்ற அணை அது எந்த நதியில் அப்படின்னா யாங்டிசி அப்படின்ற நதியில் என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் அதனுடைய மெகாவாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,500 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் மேற்கொண்டோம். அடுத்து இடைப்பு அணை இந்த இடைப்பு அணை வந்து எந்த நாட்டில் காணப்படுகிறது அப்படின்னா பிரேசில் மற்றும் பிராகவே அந்த இடத்துல என்ன செய்யப்படுதுன்னா காணப்படுகிறது. இது எந்த நதியில் அந்த அந்த நீர்மின் சக்தியை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா பரணா அப்படின்ற இடத்துல என்ன செய்யப்படுகிறது அந்த பரணா அப்படின்ற நதியில் மேற்கொள்ளப்படுகிறது. இது எத்தனை மெகாவாட்டில் அப்படின்னா 14,000 மெகாவாட்டில் என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்புறம் ஜுலூடு அணையை பார்த்தோம் அப்படின்னா சீனா இதுவும் சீனா இடத்துல அது எந்த நதியில் அப்படின்னா சின்சா அப்படின்ற ஒரு நதியில் இணைச்சிறாங்க மேற்கொள்ளப்படுறாங்க. இது எத்தனை மெகாவாட்டில் அப்படின்னா 13,860 மெகாவாட்டில் இணைச்சிறாங்க இந்த நீர்மின் சக்தியை மேற்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் குறி அணை இது எந்த இடத்துல எந்த நாடில் காணப்படுகிறது அப்படின்னா வெனிசுலா அப்படின்ற நாடில் காணப்படுகிறது. அது எந்த நதியில் எடுக்கிறாங்க அப்படின்னா கரோனி அப்படின்ற நதியில் இணைச்சிறாங்க எடுக்கிறாங்க. இது எத்தனை மெகாவாட்டில் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னா 10,235 மெகாவாட்டில் இணைச்சிறாங்க மேற்கொள்கிறாங்க. அடுத்து துக்ருயின் அணை இது எங்கே அப்படின்னா பிரேசில் அப்படின்ற மாநிலத்தில் நாடில் இணைச்சப்படுகிறது காணப்படுகிறது. அது எந்த நதியில் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா டெகான்டின்ஸ் அப்படின்ற இடத்துல இணைச்சிறாங்க அந்த நதியில் நீர்மின் சக்தி எடுக்கிறாங்க. இது எத்தனை மெகாவாட்டில் அப்படின்னா 8,370 மெகாவாட்டில் இணைச்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீர்மின் சக்தி. அப்போ இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்ய எந்தெந்த இடத்துல மேற்கொள்ளப்படுகிறது, உலக அளவில் நீர்மின் சக்தி எந்தெந்த இடத்துல மேற்கொள்ளப்படுகிறது, எந்தெந்த நாடில் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தோம். சரியா? அடுத்த கிளாஸில் புதுப்பிக்க இயலாத வளங்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே.